கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதற்கு அனைவருக்கும் இயேசு நாமத்து வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாருங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆன்லைனில் இருக்கிறவர்கள் உங்கள் முகத்தை காண்பிக்கும்படி ஆசையோடு வார்த்தையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். Book of 1 Corinthians chapter 14 verse 1 through 5. எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். அந்த வீடியோவில் முடிந்தவர்கள் வரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். God bless you. வாசிப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் எந்த லாங்குவேஜில் படிக்கலாம் தவிர அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். பிரைஸ் பீ டு காட். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த மகிமுள்ள வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் உம்மிடத்தில் நெருங்கி சேர்வதற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்தருளும், நீர் பேசும். இதை பார்க்கிற கவனிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இந்த வரங்களில் நான் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தடைகளை உடைத்தீருகிறோம் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அருகில் உள்ளவர்களை பார்த்து so nice to see you in the presence of the Lord. கரங்களை கொடுத்து ஒரு புன்முறுவலோடு praise be to God. Nice to see you in the presence of the Lord. God bless you. Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதமான தேவனுடைய ஒரு வார்த்தை. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். தேவன் கொடுத்த வார்த்தைகளுடைய தலைப்பு God and His prophecy. தேவனும் அவருடைய தீர்க்க தரிசனமும். God and His prophecy. குறிக்கிறவர்கள் வேகமாய் குறித்து கொண்டு சிந்தை முழுவதையும் வார்த்தைகளில் கவனித்துக் கொண்டு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஆழமாய் பிடித்து கொண்டு எழும்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God and His prophecy. இந்த தீர்க்க தரிசனம் prophecy என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. அது ஒரு திவ்ய வெளிப்பாடு. It's a divine revelation. Praise God. Praise God. Praise God. Go to board. Go to what? Board. Jesus name. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. This is mic. Okay. Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு தெய்வீக வெளிப்பாடு. வேதவசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்களாம். சரி, 2 பேதுரு 1:20 சொல்லுகிறது. நான் சற்று வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன்.
ஏனென்றால் உங்களுக்கு வேலைப்பொழுது இருக்கிறபடினால் நான் சற்று நேரத்தை அனுசரித்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உள்ளதாய் பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. சரி, தீர்க்க தரிசனம் என்பது தேவனால் உண்டானது, தேவனுடைய ஒரு தெய்வீக வெளிப்பாடு. தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய தெய்வீக ஒரு வெளிப்பாடு. இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் வேத வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டவைகள் எல்லாமே முழுவதும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவைகள். இது ஒரு வார்த்தையாகிலும் ஆண்டவர் அருகில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பெற்று பெற்று எழுதின வார்த்தைகள் தேவனால் வருவது. எனவே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது தீர்க்க தரிசனம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியானால் தீர்க்க தரிசிகள் என்பது யார்? Who are prophets? தீர்க்க தரிசிகள் யார்? ஏசாயா தீர்க்க தரிசனம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை தேடுகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் வந்து கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன்? நான் யார் எனது காரியமாய் போவான்? நமது காரியமாய் யார் போவான்? ஏசாயா நம்ம சேர்ந்து ஊழியர் செய்யணும், ஆனால் எனக்காக யார் போவான் என்று ஆண்டவர் ஏசாயாட்ட கேட்கிறார். அப்போ ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை அனுப்ப, நான் போகிறேன். ஏனென்றால் என் வாய் பரிசுத்தமாக்கப்பட்டது, என் உதடுகள் தொட்டதினால் என் பாவம் நிவிர்த்தியானது. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டவன். ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு தேவனிடத்தில் பேசுவதற்கு கிருபை பெறுகிறோம். சரி, அப்போஸ்தலர் 3:18 சொல்லுகிறது. நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா தர்றேன். ஆனால் கவனிச்சிட, ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெக்கார்டை நம்பாதீங்க, ரெக்கார்ட் ஆகி லோட் பண்ணுற வரைக்கும் நம்பாதீங்க. லாஸ்ட் வீக் நல்லா லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐயோ ஊமை பிக்சர் மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நான் கொஞ்சம் சூட்டு போட்டு கொஞ்சம் நல்லா இருந்தேன். அதனால் அதையே ஒரு 60 பேர் எதிர்பார்த்துருக்காங்க, தேவனுடைய வார்த்தை எதிர்பார்த்துருக்காங்க. டெக்னிக் இஷ்யூஸ், இது நல்ல முக்கியமான செய்திகள் வரும்போதெல்லாம் இது நடக்குது இந்த 2-3 மாதங்களாய். பரவாயில்லை, எனவே கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 3 சொல்லுங்கள், நல்லா கவனிக்கிறீங்களா? தீர்க்கதரிசிகள் யார்? அடுத்தது, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 3:18 தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை நிறைவேற்றினார். அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசினதை நிறைவேற்றினார். அதுதான் இன்னைக்கு வேத புத்தகமாக நம்ம கையில் இருக்குது. அப்படியான இந்த தீர்க்கதரிசிகள் யார்? தீர்க்கதரிசிகள் என்பதற்கு எபிரேய மொழிபெயர்ப்பு, எபிரேயனுடைய மூல பாஷையிலே 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று ரோயே, ரோஏ, ROEH, ரோயே. இந்த எபிரேய வார்த்தையானது ஆங்கிலத்தில் சியர் என்று குறிப்பிடப்படுகிறது. என்றாலும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையில் எதிராக வருகிற காரியங்களை பார்க்கும்படிக்கு உள்ள ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை என்று அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய, in a spiritual realm, to see the forthcoming things in a spiritual reality, ஆவிக்குரிய ஒரு ஸ்திரத்தில் பார்க்கக்கூடியது என்று ஒரு அர்த்தம். அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் தரிசனங்களின் மூலமாக ஆண்டவத்தில் பார்த்தார்கள், வார்த்தைகளை கேட்டார்கள், தேவனிடத்தில் வெளிப்படுத்துதல்களை பரலோகத்தின் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நம்ம கையில் வந்து சேர்ந்தது. நாமும் தீர்க்க தரிசிகளை பார்க்க முடிகிறது. 2வது வார்த்தை நபி. முதல் வார்த்தை என்னது? ரோயே. ரோயே என்றால் ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைக்கு உள்ளாக இருந்து ஆவிக்குரிய வல்லமையினால் எதிர்காலத்தை நோக்குவது, அது வரப்போகிற காரியங்களை நோக்குவது என்ற அர்த்தம். 2வது வார்த்தை நபி என்கிற வார்த்தை, a prophet. நபி என்ற வார்த்தை, ப்ராஃபிட் என்கிற இந்த வார்த்தை வேத புத்தகத்தில் 316 முறை பழைய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, in Old Testament alone. அப்போ இந்த நபியினுடைய, நபி என்பது ஒருமைப்பாடு, நபியீம், நபியீம் என்பது ப்ளூரல், பன்மைத்தன்மை. சரி, முதலாவது வார்த்தை ரோயே, 2வது வார்த்தை நபி. நபி என்ற வார்த்தை தேவனுடைய சிந்தையிலிருந்து, கவனித்துக் கொள்ளுங்கள்,
தேவனுடைய சிந்தையிலிருந்து தேவ ஆவியினால் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பது என்று அர்த்தம். சொல்ல முடியுமா? தேவனுடைய சிந்தையிலிருந்து தேவ ஆவியின் மூலமாய் தேவனுடைய கொடுக்கிற வார்த்தைகளை கொடுப்பது என்று அர்த்தம். இது ஆவிக்குரிய ஒரு அழுத்தத்தின் கீழ் அல்லது அந்த ஆளுகையின் கீழ் உரைக்கப்படுவது. எனவே தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் தேவனிடத்தில் தரிசனங்களை பெற்றவர்கள், தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை பெற்றார்கள், தேவனுடைய சிந்தையிலிருந்து வார்த்தைகளை பேசுகிறார். இவர்கள் தான் தீர்க்க தரிசி. அப்போது ஜனங்களுக்கு உடன்படிக்கை பேசினார்கள். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? உடன்படிக்கை பேசினார்கள். ஆண்டவரிடத்தில் என்ன பெற்றார்களோ, இதுதான் முக்கியம். ஆண்டவரிடத்தில் என்ன பெற்றார்களோ அதை ஜனங்களுக்கு கொடுப்பது தான் இந்த தீர்க்க தரிசிகளுடைய வேலை. சரி, அப்போ இந்த தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் வேத புத்தகத்தில் ஒரு 5 விதமான பெயர் கொடுக்கப்படுகிறது. இது கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் ஆரம்பம் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்பது. எனவே அந்த வார்த்தைக்கு ஒரு தீர்க்க தரிசி என்பதை கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அநேகர் அந்த வரங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லையா? நான் பெற்றது தீர்க்க தரிசனம் தானா? ஆனால் நான் பேசும்போது கரெக்டாக அடிப்பீங்க. கன்வென்ஷன் போகிற இடங்களில் சிலருக்கு தீர்க்க தரிசனங்கள் கற்று உரைக்கிறது உண்டு. நான் உங்களுக்கு என்ன வெளிப்பாடுகள் அது காரியங்களை விளக்கி காண்பிக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது வந்தவுடனே, டாடி நீங்கள் அது பேர் சொன்ன உடனே அது அவர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு டாடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உடனே அப்படியா கத்தர் சோதரம் அப்படிலாம் பெருசுப்படுத்தி உங்களை தூக்கியோ என்ன நீங்கள் தூக்கி வைக்கிறது நான் விரும்புறதில்லை. கர்த்தர் சொன்னவா அப்போ உடனே தெரியும், ஓகே இவனுக்குள்ள ஆவி கொழுந்து விட்டு எரியிறது இருக்குது அப்படி தனியாக வந்து ஜெபம். ஏன்னா மனுஷ ஆவி டக்குன்னு கொஞ்சம் பெருமை வந்துடும். கர்த்தர் ஏன்கிட்டையும் பேசுகிறாரு அப்படின்னு மீறியாவும் இடையில உள்ளே வந்துருப்பார். ஸோ இதனால் நான் தேவனை மட்டும் மகிமைப்படுத்தும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பெருமைகளை அவாய்ட் பண்ணுறது, பணத்தை பற்றி பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்முடைய அழைப்பு இல்லை. அது அழைக்கப்பட்டது, அதை பற்றி பேசிக்கிட்டோம். நம்ம அழைப்பு வேறு. அப்போது இந்த வரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதே வேளையில் அதை கர்த்தர் உங்களை இப்பொழுது உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆண்டவர் சொன்னார் முதல் 5 மாதங்கள் சீரான உயர்வு இருக்கும், அடுத்த 7 மாதங்கள் களி கூறுவீங்க. எத்தனை பேர் உண்மைக்கு களி கூறுவீங்க? ஆமென். ரைட். அப்போ கர்த்தர் பேசின வார்த்தை. அப்போது இந்த 2026 கர்த்தருக்கு சித்தமானால், நான் ஜீவனோடு இருப்போமானால், நம்ம எல்லாருமே தேவனுடைய சன்னிதியில் தீர்க்க தரிசிகளாய் ஜனங்களுக்குள்ளே போக வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம அநேக வழியில் இதை ருசிக்கிறதற்கு ஒரு தருணம் கிடைக்காதபடியினால் நாம் இழந்து போகிறோம். சரி, அப்படியானால் இந்த வார்த்தையை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன வார்த்தை நாடுங்கள். ஸோ there are 5 names given to a prophet. தீர்க்க தரிசிக்கு ஒரு 5 வார்த்தைகள் அழைக்கப்படுகிறது. முதலாவது வார்த்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 Kings 4:21 says, he is a man of God. அவன் தேவ மனுஷன். முதலாவது கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, முதலாவது he is a man of God. அதாவது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறவன், தேவனுடைய சிந்தைகளை அறிகிறவன், தேவனுக்காக நிற்கிறவன். எனவே அவன் செய்வதெல்லாம் தேவனுடையதாய் செய்கிறபடினால். ஆனால் அவன் உலகத்தில் வர்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிகாஸ் he is with God. அப்போ வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசுகிறவர்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் என்ன கிடைக்குது? எதிர்ப்பு, பொறாமை, போட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சவங்க அடுத்து தேடினாங்க, பேதுரு சிக்கிட்டான். பேதுரு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடய சிலுவையில் வச்சு அரையணும்னு பார்த்தாங்க. அதனால அவன் சொன்னான், இல்லை எனக்கு இயேசுனா தெரியாது, மறுதளித்து விட்டான். ஆனால் விடலை, கடைசி வரைக்கும் பேதுரு சிலுவையில் அறைந்தார்கள். அவன் சொன்னான், என் நேசர் போல நான் மறிக்கக்கூடாது, என்னை தலைகீழ வச்சிருக்கேன்னு சொன்னான். உடனே சிலுவை தலைகீழ வைத்து அவனை அடித்துக் கொண்டார்கள். ஓ மை டியர் ப்ராஃபெட், த ஃபோர்த் கமிங் ப்ராஃபெட்டஸ், this is what you have to prepare for. this கிறிஸ்து இயேசுவை, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் உன்னை அறைவார்கள், ஆயத்தமாகிறது. ஆனால் நீயோ தேவனுடைய ஆவிக்குரிய பாதையிலிருந்து ஆவிக்குரியவர்களை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ மனுஷன். இரண்டாவது வார்த்தை 2 தானியேல் 6ஆவது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 20:3. கொஞ்சம் ஸ்பீடாக, ஓகே. Daniel 6:20. Isaiah 23 says,
He is a servant of God. அவன் தேவனுடைய ஊழியக்காரன். ஒரு ஆமென் தான். ஓ, என்னை பற்றி பேசுன்னு பார்க்குறீங்களோ? இல்லை, எதிர்காலத்தை உட்காந்துருக்க உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். தேவ ஊழியக்காரன். ஊழியம் என்பது a service, ஏதாவது செய்வது. என்ன சரி, இப்போ நான் ஊழியனா கர்த்தருக்கு என்ன செய்யுது? ஆபிரகாம் சொன்ன, தயவுசெய்து உட்காருங்க, வந்து எங்கள் வீட்டில் அப்பா சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை நாங்கள் போகிறோம். இல்லை, தயவுசெய்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. மனோவன் சொன்னான், தயவுசெய்து இங்கே இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஆண்டு சொன்னேன், இல்லை நான் சாப்பிட முடியாது, தயவுசெய்து இந்த உணவு சாப்பிட்டுட்டு போங்க. அப்போ இன்றைக்கி நான் நல்லா போய் நல்லா ஒரு கொழுத்த கன்று அடித்து, எத்தனை பேருக்கு கன்று பிடிக்கும் தெரியல, ஒரு கொழுத்த கன்று பிடிச்சி நல்ல முதல் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு அந்த சமயத்து ஆண்டவரே வாரும் என்று அன்றைக்கு மாதிரி பலி இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேராக போய் பலி செலுத்தி அந்த மண்ணி ஆண்டவரை அவர்கிட்டே பேசிட்டு வந்துடலாம். இன்றைக்கி சுற்றி உலகம் நம்ம பண்ணுகிற தடைகளினால் நம்ம தேவனை தரிசிக்க முடியாதபடி தடுமாறுகிறோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு பெயர் வைத்திருக்கிறது தேவனுடைய ஊழியக்காரன். அதனால தான் உலகத்தில் எவ்வளவு அழைப்புகள் வந்தார், எவ்வளவு வேலைகள் செய்தாலும் இதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். we are serving God. தேவனுக்கு வேலை செய்கிறோம். நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் போடுறதில்ல. அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அநேக மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறோம், மிஷினரி பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம், சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன உதவிகள் செய்கிறோம், தெருவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம், இந்த ரோட்டில் போகும்போது உள்ளவங்களுக்கு உதவிகள் செய்கிறோம், சாப்பாடெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் ஊழியம் செய்கிறோம் என்று அல்ல. தட் இஸ் நாட். ஊழியம் என்று கர்த்தருக்கு செய்யணும். உலகத்தில் சொல்லுவாங்க பழமொழி, ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறாங்களாம். வார்த்தை என்ன? ஒரு ஏழை சிரிச்சானா ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார்னு அர்த்தம். எல்லாரும் டேடின்னு கூப்பிடுவாங்க. அது எவ்வளோ பெருமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லி, ஆண்டவரே, இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் யூ. ஆகையினால இந்த ஊழியத்தை அவர் நின்று நடத்திக்கிட்டு இருக்காரு. பிரைஸ் பீ டு காட். நாளைக்கு கர்த்தர் தான் உனக்கு செய்ய போறார். உன் கற்பம் திறக்காம இருக்கலாம், ஊழியத்தின் வாசல்கள் திறக்காம இருக்கலாம், இதுவரை யாருக்கெல்லாம் உள்ளத்தை வச்சு ஜெபம் அந்த கற்பமெல்லாம் நீ குழந்தைகளை பெற்றெடுக்காம இருக்கலாம். ஆனால் நீ அறியாத ஜாதி ஒன்று சேவிக்க போகுது. எழுதி வச்சுக்கோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God says you have to serve God. Do something. கர்த்தருக்காக. மூன்றாவது பெயர் தீர்க்கதரிசி என்பவனுக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். Isaiah 60 verse 1 to 3 says, he is a man of spirit. ஆவியின் மனிதன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆவியின் மனிதன். சீக்கிரத்தை உலகத்துக்கு உங்களை கர்த்தர் காண்பிக்க போறாருங்க. சத்தத்தை காணோம், கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். இது பரிசுத்தாவின் மனிதன் தைரியமா இருக்கு. வசனம் சொல்லுகிறது ஆவியின் மனிதன். அந்த ஆவி நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து வந்து கேட்டாங்க, ஆண்டவரே, இது மாதிரி எத்தனையோ பேருக்கு வாழ்க்கப்பட்டவன், இயேசுடைய வருகையில் இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? ஆண்டு சொன்னார், எப்பா, ஆண்டுடைய ராஜ்யத்தில் கொடுப்பனை கொள்பவனும் இல்லை. ஓகே, படிக்கிறீங்களா? ஓகே, ஃபஸ்ட் அங்கே வச்சு, ஏன்னா இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி இப்படி எழுதணும். ஓகே, நான் கிளாஸில் அப்படி தான் எழுதுவேன். Isaiah 60:1-3 நல்லா தான் ஹேண்ட் ரைட்டாக அழகாக வந்துச்சு, டாக்டர் மாதிரி. ஓகே, அப்படி வந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நோ, ஆண்டவர் ராஜ்யத்தில் கொடுப்பவனும் கொள்பவனும் கிடையாதுப்பா, உங்களுக்கு புரியலை அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசினார். ஏன் ஆண்டவர் பேசினார்னா, நாம் ஆவிக்குரியவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமானால் ஆவிக்குரியவர்கள் தான். வசனம் சொல்லி, இந்த உலகத்தின் பிரகாரமாய் நீங்கள் செய்யாதபடி ஆவிக்கேற்றபடி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஸோ நம் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த சரீரம் பின்னாடி வரும். உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும், கொடுக்கப்பட வேண்டிய வேலை கொடுக்கப்படும், கொடுக்க வேண்டிய வருமானம் கொடுக்கப்படும், கொடுக்க வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் நீ ஆவிக்குரிய ரீதியில் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த அபிஷேகத்துக்குள்ளே வரணும். காரணம், அதெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் அவன் ஆவியின் மனிதன். அதனால தான் அசுத்தாவிலாம் அவனை துரத்துதா இல்லையா? இயேசு கிறிஸ்து போனார், பின்னாடி எத்தனை பேர் இருந்துச்சு? லேகியம். ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியணும் தான் கேட்டோம், உன் பேர் என்ன? லேகியம். 6000த்திற்கும் அதிகமான பிசாசுகள் கொண்டதின் குரூப்புக்கு பேர் தான் லேகியம். ஆண்டவர் பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. பவுல் நடந்து போனார், பின்னாடியே ஓடி வந்துச்சு. ஐயோ, இவர்கள் தேவ மனிதர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், பெருமை பண்ணி பா அப்படின்னா ஓடி வச்சு. அப்போ நம்ம பின்தொடர்ந்து வருவது பிரச்சனைகள் மட்டுமல்ல, ஆவிகளும் கூட. அதனால ஆண்டவர் சொன்னார், நீ ஆவியின் மனிதனாய், பரிசுத்த ஆவியின் மனிதனாய் இருக்கும் பொழுது
நீ அவருடைய ஆவிக்குள்ளாக இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவன். 4வது வேத புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசிக்கு கொடுக்கிற பெயர் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் chapter 3 and verse 17 சொல்லுகிறது, he is a watchman. அவன் ஒரு காவல்காரன், அவன் ஒரு ஜாமக்காரன். அப்போ அவனுடைய வேலை என்ன? அவன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவன் தன் ஜனங்களை காக்க வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை காக்க வேண்டும், தன்னுடைய பட்டணத்தை ஜெபத்தின் மூலமாய் காக்க வேண்டும், தனக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும். கேடகமா நின்று கர்த்தரெடுத்து முழங்காலில் நின்று ஜெபித்து பாதுகாக்கிற ஒரு காவல்கார். பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து, யூ ஆர் a security God சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமென். அமெரிக்க தேசத்தில் ஒரு மிஷனரி அவர்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருந்தாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது அதை நான் கையில் எழுதி வீட்டு வாசலில் போட்டிருந்தேன். God is our security God, watching us day and night. Praise be to God. எவ்வளோ அருமையான வார்த்தை எழுதி போட்டிருந்தேன். நான் மாற்றி போட்டிருந்தேன், God is our security God, always on his shift. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எழுதி போடுங்க, நான் பிரிண்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. தேவன் நம்முடைய ஜாமக்காரர், நம்ம பாதுகாக்கிறவர். அப்போ அவர் செய்கிற வேலை நாம we have to protect. அதனால தான் பிசாசானவன் பேசுகிற போது, மற்றவர்கள் நம்மை தீண்டுபடுத்தி நம் ஊழியர்களை பேசுகிற போது அங்கே நிற்கிறது. ஐ வில் டேக் கேர், யூ கீப் குவைட். நான் சொல்லல, நீ இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீ மாற்ற கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும், இதுதான் உங்களுடைய வேலை. யாரும் பிரச்சனைகள் வந்து சொன்னாங்கன்னா, ஓகே இன்றைக்கி நான் பிரச்சனையை எடுத்துக்கிறேன், இன்னைக்கு போய் கத்தட்ட மாத்திர பாக்கி நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருக்கேனா இல்லையா? இன்றைக்கும் சொல்கிறேன், சாத்தான்ட்ட பேசுகிற ஒரு வார்த்தை, ஈன பிசாசு உனக்கு தைரியத்தை ஏங்கிட்ட, உனக்கு வெக்கமா இல்லை? பொம்பளை பிள்ளைட்டு போய் விளையாண்டுருக்கீங்களே, அந்த பொம்பளை பிள்ளைக்கு 60 வயசாக இருக்கும், அது வேறு விஷயம். அல்லேலூயா. அழைப்பு பார்த்தீங்களா? என்ன தகுதி இருக்குது? நம்ம படிப்பு என்ன? 10th 3 அட்டம்ப்ட்டு, நான் செய்யாத குடும்பம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டாருன்னா அவரை தான் பிடிச்சிக்கணும், அவர் கொடுக்குற வேலையை செய்யணும். காவல்காரனே ஆயத்தப்படு. 5வது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Haggai 1 verse 13. நான் பார்க்கிறவைகள் பழைய பாட்டிலே தேவன் கொடுத்த வார்த்தைகள், பெயர்கள். The Lord's messenger, கர்த்தருடைய தூதன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, தூதன் மாதிரி இருக்காங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை சொல்லுங்க, நீங்கள் கர்த்தர், யூ ஆர் a messenger of God. இது விசுவாசத்தில் சொல்லணும், சும்மா சொல்லிட்டு திருப்பி போய் பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. Glory to God. You are a messenger of God. சரி, 2 பேர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தீர்க்க தரிசனத்தை குறித்து நான் பார்த்தோம். தீர்க்க தரிசனம் ஒரு கால் மனுஷரால் ஏற்படவில்லை, ஆகினால் தேவனால் ஏற்பட்டது. அப்போ இந்த ஊழியம் என்பது யாரால் கொடுக்கப்பட்டது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். Hebrews chapter 5 and verse 4. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுகிறது இல்லை. ரொம்ப எச்சரிப்பார்கள். ஊழியம் வேறு, கனமான ஊழியம் வேறு. எங்கே ஆவியானவர் சிங்காசனத்தை அமைத்து ஊழியத்தை நடத்துகிறாரோ அது கனமுள்ள ஊழியம், கனமான ஊழியம். எங்கே ஊழியம் ஜன பெருகணும், நம்பர்ஸ் பெருகணும், சபை பெருகணும் சொல்லி என்ன செஞ்சாவது சர்ச்சை மட்டும் கட்டணும் செய்கிற கள்ளர்கள் இருக்கிற இடம் ஊழியம் தானே தவிர அது கனமுள்ள ஊழியம் அல்ல. என்றால் கனப்படுத்திற்கு உரியவர் ஆவியானவர் ஒருவரே. ஆமை, வேற யாரையும் கனப்படுத்த முடியாது. அப்போ நான் தான் ஊழியத்துக்கு ஹெட்டு, நான் சொல்கிறதா எல்லாம் செய்யணும். ஓகே, அது அழைப்புள்ளவங்க சொல்லலாம், ஆனால் இந்த வார்த்தை சரியில்லை. ஏன்னா அங்கே ஆவியானவர் இருந்து ஆளுகை செய்தாருன்னா ஜனங்கள் இயேசுவை தேடி, வார்த்தைகளை தேடி ஓடி வருவார்கள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ இன்னைக்கு தீர்க்க தரிசனம்லாம், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, ஆண்டவர் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவர் செஞ்சு பாரு, எங்கே போய் நிற்கிறது? ஆண்டவரே இந்த பிள்ளை ஆண் பிள்ளையா பிறக்கும், இல்லை பொம்பளை பிள்ளையா பிறக்கும்? ஆண்டவரே பிள்ளையான எரும மாடா பிறக்கும்? இதான் 2 தான், இதான் 1 தான் பிறக்கும். ஏன்னா கார்டு வேறு விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க, நான் பார்த்துருக்கேன். ப்ராஃபட் ஆஃப் காடுன்னு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் அது. அப்பா அந்த அம்மா பாவம், அந்த அம்மா சும்மா வந்து 2 ஜோம் பண்ணிச்சு. சொன்ன அவருக்கு கத்த ஒரு நல்ல அழகான ஆண் பிள்ளையை தருவார்னாரு. பார்த்தா அங்கே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா ஜாஷுவா பிறக்குன்னு சொன்னீங்க, இங்கே ரூத்து பிறந்துருச்சுன்ட்டு.
அவ்வளோதான். உடனே சொன்னார், ஓ அப்படியா, என் தரிசனத்தில் ஒரு ஆண் குழந்தை பெண் அழகாக ஒரு பேபி கேர்ள் ட்ரெஸ் போட்டு என் தரிசனத்தில் பார்த்தேன்னு. ஆண்டவருக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. அவர் ஏற்கனவே அப்போ சிலுவையில் அரைஞ்சவங்களோட இப்போ இருக்கிறவங்க தான் ரொம்ப அரைகிறாங்க. கீழே ப்ராஃபட் சேயிங் டைம். ஒரு அம்மா, பிரதர் இந்த வருஷம் எங்கள் நியூ இயர்க்கு எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னுச்சு, தூத்துக்குடியிலேருந்து. வரேங்க, ஒரு நாளைக்கு வரேன்னு. ப்ராஃபஸிலாம் பண்ணுவேன், உங்களுக்கும் பண்ணுவேன் அப்படின்னுச்சு. அஜ்ஜோ கத்தாவே, அப்படிங்களாக்கா ரொம்ப நன்றி. விசிட்டிங் கார்டு மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். அதில் இன்னொருத்தர் 8லேருந்து 9 வரை பெண்களுக்கு சொல்லப்படும். உன் தலையில் கந்தகத்தை அள்ளி கொட்ட ஊழி எப்படி ஆகி பார்த்தீங்களா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் இது கனமுள்ள ஊழியம். அந்த கனமுள்ள ஊழியத்துக்கு கத்தர் இன்னைக்கு ஒன்றை பாத்திரத்தை வைத்திருக்கார். கைகளை உயர்த்தி அவர் கனப்படுது. கத்துக்கு மேம்படாகட்டும். அப்போ தானாக ஏற்படவில்லை, ஊழியங்கள் தானாக ஏற்படவில்லை, ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் தானாக ஏற்படவில்லை. சரியா? அப்போ கர்த்தருக்காக அவர் சந்நிதியிலிருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்று அவருடைய ஜனங்களுக்கு கூறினார்கள். சரி, இரண்டாவது, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வாட் இஸ் அ ப்ராஃபஸி? தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தேவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஆதி நாட்களும் சரி, பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலர்களை அவர்கள் பொல்லாத வழிகளிலிருந்து மீட்கும்படி தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இதை நல்லா கவனிக்கணும். அப்போ வசனங்கள் வார்த்தைகள் பேசுனா எனக்காக தான் மெசேஜ் கொடுக்குறாரு. உண்மையை சொல்லட்டுமா, உனக்காக தான் கொடுக்குறேன், நீ மனம் திரும்பிடு. நீ எந்த சபையிலேருந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் எந்த கனமுள்ள ஊழியமும் கனமுள்ள ஊழியனும் அந்த கணம் உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கணம் பெற்றவங்களுக்கு அந்த கணம் தெரியும். ராமன் சொல்லுமா, ஏன்னா ஜனங்கள் எலியாவை ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தர் அக்கினியை அனுப்பினார். சரிதானா? ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் அக்கினியை கொண்டு வர முடியல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு அந்த அக்கினியை கொடுக்கும்படி அவர் அதை வெளியே கொண்டு வரல. ஆனால் அவர் பார்த்து சொன்னார், என் பிதாவிடத்தில் கேட்டால் லேகியோனுக்கு அதிகமான தூரில் கொண்டு வர முடியாதா? சீசர்கள் போய் சொன்னாங்க, ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவர், எளிய மாதிரி அக்கினி இறக்கிங்க, முடிச்சார ஆண்டவர், நிம்மதியை கூட ஊழிய செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்க செய்கிற ஊழியத்தை அவங்க செய்யணும், போட்டு அவங்க ஊழியமே அடிக்கிற ஊழியை அடிக்கட்டும், நீ ஓடிவா. நீ பொல்லாத வழிகளை திரும்பும்படிக்கு ஜனங்களுக்கு உடைய வார்த்தை சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. இன்னைக்கு சபைகளில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நீங்கள் அதையெல்லாம் நிதானிக்க வேண்டாம். உனக்கு கொடுத்திருக்கிற கணத்தை நீ கிரீடமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றது ஆவியானவர்களை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். சரி, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி சொன்னாங்க. எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த எச்சரிப்பில் இருந்தினா உனக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாயனால், கர்த்தர் சொல்லி கீழ்ப்படிந்து அசுத்தத்தை செய்யாமல் இருந்தீனா நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பாய் சொல்லி எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தார். எரேமியா 25:4 வரைக்கும். அவர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் ஒருவேளை இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை எண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு பெரிய அழிவு நீங்கள் காண்பீர்கள் என்று எரேமியா கர்த்தர் பேசியிருக்காரு. அப்போ தீர்க்க தரிசனங்கள் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் சொன்னல 2 வாரத்துக்கு முன்னாடி வேத புத்தகத்தில். சரி, விட்டுருங்க, உங்களை தனியாக வச்சுக்கிறேன். ஓகே, தனியாக வச்சுக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. இவ்வளோ தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய புத்தகத்தை வாசித்து பாருங்க. நம்ம வாசிக்கிறோம்ல, சில ஆண்டவர் அப்படியே கோபத்தை வெளிப்படுத்துறதை பார்க்க முடியும். ஏன்னா தன்னுடைய ஜனங்கள் நன்மையை அடையும்படிக்க பொல்லாத வழிகளை விட்டு வெளியில் வரணும். திஸ் இஸ் ப்ராஃபஸி. இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போது இந்த வெளிப்பாடுகள் என்பது கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தெய்வீக ஒரு உரையாடுதல், தேவனோடு இருக்கிற ஒரு உரையாடுதல். சரியா? தீர்க்க தரிசனம் என்பது, அப்ப சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் என்ன? தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களை பொல்லாத வழிகளிலிருந்து திருப்புவது தீர்க்க தரிசனம். திருப்பி இரண்டாவது, அந்த வார்த்தைகளையுமா வரப்போகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். நீ இதில் நீ இந்த பாவம் செய்யாமல் இருந்தியா, இந்த விக்கிரகத்தை நீ தொடலையா, நீ கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவ, பாலும் தேனும் ஓடுகிற நாடை சுதந்திரித்துக் கொள்ளுவ, இப்படி சீர்படுத்தினது. சரி, இரண்டாவது வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ். தீர்க்க தரிசனம் என்பது வேறு, வெளிப்பாடுகள் என்பது வேறு. இந்த வெளிப்பாடு இதுவும் கூட ஒரு டிவைன் கம்யூனிகேஷன். தேவனோடு உறவாடி, நான் எழுதியிருக்கேன், unveiling of God's will, God's purpose and future events. அதாவது வெளிப்பாடு என்பது தேவனோடு ஒரு திவ்ய உரையாடுதலை உரையாடி தேவ சித்தத்தையும் தேவ நோக்கத்தையும் வெளிப்படுத்துவது. அப்போ
அப்போது பாருங்க, நம்ம சின்ன ஊழியத்தில் பாருங்க, இங்கே நம்ம 2 பேர் 3 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதமாக செய்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக கிரியை செஞ்சார் பார்த்தீங்களா? அவங்க இன்னைக்கு உட்காந்து தனியாக தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறார்கள். அந்த வசனத்தை இங்கே ஆண்டவர் சொல்லி, இந்த வசனத்தை நீ வாசித்தாய் என்னத்துக்கு? தனிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவது, ஞானத்தை வெளிப்படுத்துவது, இதுதான் வெளிப்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இதுதான் செய்தார். ஏனென்றால் ஒரு காரியம், யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு காரியம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியை பார்க்குறார். அந்த அம்மாட்ட கொஞ்சம் எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா தரமாட்டேங்குது. என்ன பயங்கரமான ஆளாக இருந்திருக்கும் போல, தரமாட்டேன்னுச்சு. அப்புறம் ஆண்டு சொன்னார், நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சிடா ஒருத்தனும் ஒரு காலம் தாகமடைய மாட்டான். உடனே ஓடி வந்துட்டான், ஆண்டவரே அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு இப்போ கொடுக்க ஆண்டவரே, இப்போ எனக்கு இப்போ வேணும். வார்த்தை ஆண்டவரேன்னு சொன்னால், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நீ ஏற்றுக்கொள்ளாதவங்களாலும் சரி, அவர் ஆண்டவராக தான் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே அதை நீர் எனக்கு தரணும். அப்போ இவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வா. அவன் சொல்லிட்டு எனக்கு புருஷன் இல்லை. கரெக்டாக தான் சொன்னான். ஏன்னா பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சரில் அவன் சொல்லலை, அப்போ இருக்கிறத சொன்னான். அப்போ உடனே இயேசுக்கு சொன்னார், நீ சொல்கிற கரெக்டுமான்னார். கண்ணு திறந்துருச்சாம்மா அம்மனிக்கு. சொன்னால், ஆமாம்மா உனக்கு 5 புருஷங்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிற உனக்கு புருஷன் இல்லைன்ட்டு. அவ்வளோதான். இது ஆவிக்குரிய வெளிப்பாடு. இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது வெளிப்பாடு. ரிவீலிங் சம்திங். ஒரு வியாதியில் ஒரு சுகம் உண்டு, ஒரு பலவீனத்தில் சுகம் கொடுக்கிறது, அவருடைய உள்ளத்தை பார்த்து கர்த்தர் குணம் அளிப்பது, இதெல்லாம் வெளிப்பாடு. அப்போ தீர்க்க தரிசியின் மூலமாய் தான் இந்த வெளிப்பாடுகளும் இருக்குமோ தவிர, இது தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களால் இது செயல்படுத்தப்படுகிறது. அப்புறம் மார்க் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ ஓடி வர, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவளுக்கு அவர் வஸ்திரத்தை தொட்டால் போதும், அங்கே வல்லமாக புறப்படும்னா ஓடி வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டா. அவள் அந்த கூட்டத்தில், ஆனால் அவ்வளோ பேர் இருந்த கூட்டத்தில், அவ்வளோ பேர் இடித்து தள்ளின அந்த கூட்டத்தில் இவர் தொட்ட உடனே வல்லமை இவர்கிட்ட புறப்பட்டு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதனால தான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை நடத்துகிறவர் கர்த்தர், செய்கிறவர் கர்த்தர். அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சி நாங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய வேலை. வராமல் சொல்லுவேன். ஏன்ற வல்லமை புறப்படுகிறது என்றால், உன்னால் நீ வரப்போகிற தீர்க்கதரிசியே ஓ மூலமாக என் மூலமாக இல்லை, தேவனிடந்து வல்லமை புறப்படணும். இது ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடு. தமிழ் வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ தீர்க்க தரிசனம் வேறு, வெளிப்பாடுதல் என்பது வேறு. அது அதனால் தெரிஞ்சுக்கணும். அப்போ தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசுவது வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ். போன வாரம் கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு நிறையா எக்கச்சக்கம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதை சாட்சி சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளவு அழகாய் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காகவென்றால், நீ கர்த்தரை பற்றி கொள்ளணும், வரவிற்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், பொல்லாத வழிகளை விட்டுறணும். கர்த்தர் இது தப்புன்னு தெரிஞ்சு அது விடு, கெட்ட பழக்கம் தெரிஞ்சு அதை விடு, அது தேவையில்லை நினச்சா விடு, அவ்வளோதான். மற்றவங்கள கை கட்டிடாதீங்க. நல்லவனோ கெட்டவனோ, ஜஸ்ட் லீவ் தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்பி அக்கினி ஜுவாலையாய் மாற்றினார். நான் ஒரு ரத்தம் சொல்லிக்கிறேன், ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன். சரி, அப்போது இப்போ ஒரு கேள்வி, ஏன் தேவன் வெளிப்படுத்தின வாக்கு தத்தங்களோ அல்லது வெளிப்பாடுகளோ அநேக இடத்தில் செயல்படாமல் இருக்கிறது? உண்மைதான், ஆமாவா இல்லையா? அதற்கு காரணம் ஏன்? தீர்க்க தரிசனங்களோ வெளிப்பாடுகளோ. இப்போ நான் சொல்லுவேன், இப்பயும் சொல்கிறேன், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டுக்கிற வாக்கு தத்தங்களும் வெளிப்பாடுகளும் பிள்ளைகளுடைய அப்பம். ஆண்டு சொல்கிற பிள்ளைங்க அப்பத்தை நாய் போடக்கூடாட்டாரு. அப்போ பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு தான் இது செயல்படுமோ தவிர, இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் இருந்தார், அவர் போய் கர்த்தர் ராத்திரி 11 மணிக்கு அவரை மீட் பண்ண வைத்தார். ரொம்ப இக்கட்டான நிலைமை, அப்படி பொலத்து கிடந்தார். ஸோ அவருக்காக போய் ஆண்டு ராத்திரி ஜெபிக்கும் பொழுது அவர் கடைசி நிமிடத்தில் செய்ய வேண்டிய இந்த காரியத்தில் அவரை காப்பாற்றினார். பல கோடிகள் பிரச்சனைகள் வர அடுத்த நாள் அவருக்கு அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண போகிறாரு. அவர் முதல் ராத்திரி 11 மணிக்கு கர்த்தரை அனுப்பினார். ஜெபித்தேன், கர்த்தர் அவருக்காக இறங்கினார், மனம் உடைந்தார், அழுதார். கர்த்தருக்கு மீண்டும் தன்னை ஒப்பு கொடுத்தார். நல்ல பெந்தகோஸ்து ஆளுதான், அதாவது பெந்தகோஸ்தானதான் பிரச்சனை ஆளை. நம்ம மாட்கள் தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறது. கிறிஸ்தவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனே கிறிஸ்தவன் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய சர்ச்சை வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அங்கேயும் மாட்டிட்டு சுற்றினாலும் சரி, எந்த பிரயோஜனம் இல்லை. கனமுள்ள ஒளியும் தான். அப்போது பேசினேன். காலையில் அவர் வந்து பெரிய சாட்சி அறிவித்தார். சில நாட்கள் முன்னாடி பார்க்கும்போது இன்றைக்கி அவர் இருக்கிற
இது பாருங்க, கிட்ட 3-4 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தவர் சூப்பர் வேலை இப்போ கற்றுக் கொடுத்துட்டார். கற்று சொன்ன மாதிரியே கொடுத்தார். ஆனால் வாழ்க்கை இப்போ வேறு. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? பெங்களூரில் நடன மாதிரி ஸ்தோத்தரிக்கலையா, இது வேற கூட்டத்தோடு சேர்ந்து ஸ்தோத்தரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, எனக்கு நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே இவருக்கெல்லாம் பேசினீரே? ஆண்டவர் அப்படி தான், எல்லாரும் விட மாட்டார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ விருப்பம். ஆகினால் தான் அவருடைய வருகையை கற்று தள்ளி வைக்கிறார். ஆகினால் ஒரு அனுமதி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தை செயல்படுவதில்லை. ஆனால் அவங்க சுதந்திரிக்க முடியாது. இந்த இடத்துல இருந்து அன்றைக்கி பாஸ்ட் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் அது செயல்படும். நடக்கவே நடக்காது. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களும் வெளிப்பாடுகளும் நிறைவேறாமல் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தை, இவர் கள்ள தீர்க்கதரிசின்னு ஒரே அடிப்பாங்க. ஏசு கிறிஸ்துவே பெயில் சப்போர்ட் சொன்னவங்க, உங்களை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு இதெல்லாம் பழைய பேர், அதனால் பிரச்சனையே இல்லை சொன்னாங்க. அப்போ ஓகே. அப்போ ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகள் நிறைவேறாததற்கு சில காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் நீங்கள் எழுதிக்கங்க, நான் சொல்லுங்கள். முதலாவது இச்சை, த லஸ்ட். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் சபையார், வசனமே சபையார் தான் சொல்லுது. சபையார் எல்லாரும் ஏலிம்லேருந்து புறப்படுறாங்க. ஏலிமில் என்ன இருக்குது? தனியாக வச்சுக்கிறேன். அங்கே பேரீச்சை மரங்கள் உண்டு, நல்ல ஆசீர்வாதமான நீரூற்று உண்டு. ஓகே, அந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதமான இடத்துலேருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு போய் சீனாய் மலைக்கு நடுவில் வர்றாங்க. அப்போது அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த ஒரு சாப்பாட்டில் ஒரு இச்சை வச்சுருந்தாங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் அப்படி தெரியும் பாருங்களேன், அங்கே அடி. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் வைக்கோலை நீங்கள் தான் அறுத்து கொள்ளணும்னு அடி. என்ன சாப்பாடு வீட்டில்? அடி வாங்கி முதுகில் அந்த அம்மா வேலை செய்யிட்டு வர்றவங்களுக்கு வீட்டு உள்ள அம்மா மஞ்சள் பொடி தூவி காயத்தை சரி பண்ணுமா, இல்லை அங்கே நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்துருக்குமா? யோசிச்சு பாருங்கள் வீட்டு நிலைமை. பகலில் போய் வேலை செஞ்சு அடி வாங்கிட்டு வரவங்களுக்கு வீட்டில் சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அங்கே அப்படி சாப்பிட்டவனுக்கு இங்கே கர்த்தர் அற்புதமான ஆகாரத்தை கொடுத்தா அந்த இச்சை அவங்க விடலை. லஸ்ட் ஆன் த பாஸ்ட் லெஃப்ட் ஓவர் திங்ஸ், விட்டு போன கிரிகளின் மேலே ஒரு இச்சை, விட்டு போன பாவத்தின் மேலே ஒரு இச்சை அவங்களுக்கு இருந்தது. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் ரொம்ப கோபம் கொண்டார் இல்லையா? அவங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இறைச்சி, அந்த 3வது வருஷம் சொல்லுது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவலை. அங்கே என்ன ஆளப்பரியா சுற்றி உட்காந்து நல்லா மீட்டை குவிச்சு வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு அங்கே செத்துருந்தா கூட பரவாயில்ல, இங்கே கொண்டு எங்களை எப்படி நிறுத்துறியே? இந்த அதிருப்தி, அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது பாவத்துக்கு நேரம் உள்ள திசை திருப்போம். ஆமாம், என்னத்தை கண்ட வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க. புரியல எனக்கு. நிறைய இந்த உலகத்தை ஒரு விஷயமே, இந்த கல்யாணம் உள்ள இருக்கு பாருங்க, 16 வயசுக்கு மேலே, அது எங்கேருந்தா வந்துச்சோ. கர்த்தர் சொன்னார், விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. இப்போ இந்த கனம் எங்கேருந்து வந்துச்சு? கனமுள்ள ஊழியத்திலிருந்து கனமான தேவனுடைய பாத்திரத்தால் வருகிறது கனமுள்ள விவாகம், இல்லைனா? ஆனால் அது எல்லாரும் பின்னாடி பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் சாகணும் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. ஒரு அம்மா சொன்னிச்சு, என் புருஷன் சாகணும் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். இப்போ நான் சாகணும். இந்த வருஷத்தில் பல பேர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணாங்க. கர்த்தர் திருப்பி அடித்தார், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் எல்லாம் ஜாகத்தான் போகிறோம், அது வேறு. ஆனால் முடிச்சோடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, நீங்கள் மாத்திரம் வந்தில்லைன்னா நான் எப்படி ஆளை கட்டியிருப்பேன் தெரியுமா? அவருக்கு நல்லா தெரியும், இவர் வந்தில்லைன்னா அவன் வாழ்க்கை எப்படி உருப்படாமல் போயிருக்கணும், எங்களுக்கு தெருவில் பிச்சை எடுத்து போட அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், நீ மாத்திரம் வந்துலன்னு வச்சுக்க, வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதுவும் எங்களுக்கு தெரியும். நல்லா ஆத்தோரத்தில் உட்காந்து ஒத்த கிழிஞ்ச வச்சு உட்காந்து துவச்சிட்டு உட்காந்துருப்பார். இச்சை, விட்டு போன பழையது, கர்த்தர் கொடுத்துருக்க அந்த மேன்மை. சில சொல்லுவாங்க, ஐயோ நம்ம லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருந்திருப்போம். என் கழுத கர்த்தர் கொடுத்த உன் வாழ்க்கையை நீ நேசிக்காத, நீ எந்த அன்பு கற்று கொடுத்தாலும் உனக்கு புரியாது. அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா சொன்னது நான் கேட்டிருக்கணும். எல்லாம் நடக்குது இல்லை? போன வாரம் பாருங்க, நேற்று நியூஸ், 3 நாள் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 12 வருஷம் லவ் பண்ணானுங்களாமா. நான் அந்த டாபிக் வரல, இச்சையை சொல்கிறேன். 12 வருஷம் லவ் பண்ணியிருக்கான். போன செவ்வாய்க்கிழமை கல்யாணம், வியாழக்கிழமை அந்த பொண்ணு இன்னொருத்தையும் கூட ஓடிட்டான், பழைய ஆள் கூட ஓடிட்டான், அந்த மாப்பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிட்டான். சரி, எல்லாம் போட்டோம். விட்டு போனேன், யூ அண்டர்ஸ்டாண்ட், விட்டு போனேன். அப்போ இவர்களுக்கு அந்த எகிப்தில் தான் கண்ணு இருந்துச்சு. இவர்கள் கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் கொடுத்த மன்னா
முன்னாடி ஆண்டவர் மேக ஸ்தம்பம் நிற்குது, இங்கே அக்கினி ஸ்தம்பம் நிற்குது, இங்கே உட்காந்து உலகத்தின் காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லஸ்ட் இருக்குமானால், இந்த லஸ்ட் எல்லாவற்றிலும் உள்ளது. ஒரு பொருளாக இருக்கும். சில கார் பார்த்திங்களா, கார் போட்டு தேய்ச்சி அப்படியே மொத்தம் கொடுத்துட்டே இருப்பான், டெய்லி ஊற்றுட்டு இருப்பான். அதில் ஒரு ஸ்க்ராட்ச் படித்த உடனே அது பல லாட்சம் செலவு பண்ணுவான். இந்த மொபைல் ஃபோன் சும்மா இவர் ஞாபகத்துக்கு இருக்கட்டும், பழைய ஃபோனை தூக்கி குப்பையில் போட மாட்டான். நான் தூக்கி எரிஞ்சிடுறேன், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுறேன், எனக்கு கவலையே இல்லை, தூக்கி போட மாட்டான். லஸ்ட்டு, யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது எதிர் மேலே இருக்கலாம், வஸ்திரங்கள் மேலே இருக்கும். அது கிழிஞ்சு இப்படி கோடு நாராக தொங்கும். இது பார்த்தீங்களா, நானும் வச்சுருந்தேன், அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். என் ஃபஸ்ட்டு சம்பளத்தில் வாங்கின பெட்ஷீட் இந்த வீட்டுக்கு வந்து அதையே தூக்கி போட்டோம். அது கிளியில நல்லா இருந்துச்சு, நாங்கள் தான் கிழிச்சோம். லஸ்ட்டு. அப்போது ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி நிறைவேற வேண்டுமானால் கொலோசியர் 3:1 வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரச வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஓகே, அப்போ என்ன நடக்குதா, அவருடைய மகிமையில வெளிப்படுவோம் என்ற இந்த வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தீர்க்கதரிசிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாது அநேக இடத்துங்களில். ஏனென்றால் பிள்ளைகளாய் அப்பமாய் இல்லாதவர்களுக்கு. சரி, அப்போ ஏன் செயல்படவில்லை? இரண்டாவது காரியம் செயல்படாத இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை. 1 கொரிந்தியர் 10:7 ரெண்டாவது ஐடலேட்டரி. இந்த விக்கிரகம் இயேசுநாதர் ஷேப்பில் இருந்தாலும் சரி, யூ அண்டர்ஸ்டாண்ட், விக்கிரகம் தான். இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு வழக்கம் உண்டு. அவங்க இருக்கிற வரைக்கும் பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, பிள்ளை ஃபோட்டோ எல்லாம் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த பிக்சரை எடுத்துருவாங்க. நம்மளாம் தலைகீழ பண்ணுவாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் நேசிக்க மாட்டாங்க, செத்ததுக்கப்புறம் அவரை மாதிரி உண்டான்னு வாங்கி ஒரு வார்த்தை புள்ள கீழ்படியாது. ஆனால் அந்த புள்ள செத்தோடனே ஐயோ ராசா நீ இல்லாமல் என் உயிரே இல்லைடா, இந்த மொபைல் நெஞ்சில் அடிச்சுட்டே ஆகலாம். இருக்கிறப்ப அன்பு காட்ட மாட்டாங்க. இப்படி அவங்க இறந்துட்டாங்கன்னா பிக்சர் எடுத்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஏன்னா அது விக்கிரகம் ஆயிருங்கிறதுனால. விக்கிரகம் என்பது மீண்டும் இச்சை சார்ந்தது. அது ஒரு பொருளாக இருக்கும், இடமாக இருக்கும், மனுஷராக இருக்கும், அவங்க ஃபோட்டோவாக இருக்குது, இது பல காரியங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றாது. அதான் 1 கொரிந்தியர் 10:7 சொல்லுகிறது, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்களாக. ஆமீன். வரமாட்டேங்குது. ஏன்னா பொருள், ஐயோ இந்த என்கிட்ட கொஞ்சம் ஒரு பொருள் வச்சுருக்கேன், அது நீங்கள்லாம் பார்த்து நீங்களாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் வச்சுருக்கேன், இப்போ ஞாபகத்துக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஐயோ இது அதோடு விட்டுறணும். உலகத்தில் உள்ளவைகளே அல்ல, not of the earth but for above, but of above. மூன்றாவது fornication. 1 கொரிந்தியர் 10:8 தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வெளிப்பாடுகளில் நிறைவேறாமல் தடுக்கிறது. மூன்றாவது வேசித்தனம். வேதவசனம் 1 கொரிந்தியர் 10:8 சொல்லுகிறது, வேசித்தனம், சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. சாவிக்குரிய வேசித்தனத்தை பற்றி உங்களாரையும் நான் காண்பிச்சிருக்கிறேன், எக்ஸாம்பிள்ஸ் நிறையாவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா. 2 பேர் இருக்கிறோம், இப்போ இன்றைக்கி திருமணம் ஆகுது. ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்னுடைய மாப்பிள்ளை இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இல்லை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க, நான் ஒரு மனவாட்டி. ரொம்ப சந்தோஷம் இருக்குதுடா, அப்படி இமேஜின் பண்ணிட்டு போல ஒரு நிமிஷத்துக்கு. ஓகே, நின்னாச்சு. இப்போ இன்றைக்கி விவாகம் நடந்துருச்சு. ஒரு வாரம் ஆச்சு. எனக்கு இந்த மாப்பிள்ளை கூட போர் அடிச்சு போச்சு. என்னையா இருந்தாலும் வெளியிலே வர மாட்டேங்கிறான், ஒரு டிபெட்டில் போய் ரெஸ்டாரண்ட் ஒரு சாப்பாடு வாங்கி தர மாட்டேங்கிறான், இது ஓடி போச்சு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை இன்றைக்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு, நான் பக்கத்து வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடுறேன். உலகம் ஒத்துக்குமா? புரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணு, கல்யாண பொண்ணு பக்கத்து வீட்டு போயிடுறா, ஒரு வாரம் தங்கிக்கிறமா. மாமான்னு சொல்லுவாரா, ஆமாண்டா என் பையன் ரொம்ப மோசம், அங்கே ஒரு வாரம் தங்கிட்டு வா சொல்லுவாரா? போனால் உலகம் ஏற்றுக்குமா? சமூகம் ஏற்றுக்குமா? ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. தரிசன கத்தர் கொடுக்கறதை விட்டுட்டு தனக்கென்னு ஒரு தரிசனத்தை தேடி ஓடுவது தான் ஆவிக்குரிய வேசித்தனம். எல்லா சேனலும் யூடியூப்ல பார்க்குறது, ஓ வாட் இஸ் திஸ் நோ, ஒரு நிலையான ஆவி இருக்காது. இது ஆவிக்குரிய வேசித்தனத்தை காண்பிக்குது. இவங்க 23,000 பேர் விழுந்து போனாங்க. ஏன்? வேசித்தனம் கத்தருக்கு பிடிக்காதது, தேவனுக்கு சித்தமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது. அவர்கள் அது என்ன நடந்த கடையில் அடுத்த பாயிண்டில் வருது. ஓகே, 4வது காரியம் நான் அதை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்பர் 4, ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களை கிரியை செய்ய விடாதது தேவனை கோபப்படுத்தும் காரியம். டெம்ப்ட் த லார்ட், தேவனை கோபப்படுத்துவது. இது கிறிஸ்தவங்களுக்கு கை வந்த கலை. அவங்க ஊழியத்தை நடத்துகிறாங்களோ இல்லையோ, ஒரு குடும்பத்தை அழகாக நடத்துகிறாங்களோ இல்லையோ,
ஒரு தாய் தகப்பனை மதிக்கிறாங்களோ இல்லையோ, வேலையை சம்பளம் வாங்குற இடத்துல ஒழுங்காக வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, எங்கே போனாலும் ஒரு டீ சாப்பிட்டாலும் இந்த வேலை கிறிஸ்தவர்கள் அநேகர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 98% இதை செய்கிறாங்க. தேவனை கோபப்படுத்துவது. ஏனென்றால் சுயநீதி. அப்போ தேவனை கோபப்படுத்துவது. அப்போ என்ன ஆகும்? 21வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்க்க முடியும். வேவுக்காரர் காண்பித்த வழியில் பார்க்கும்போது, ஓகே நான் ஸ்டார்ட் அந்த வார்த்தையில் மட்டும் சொல்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் சிறை பிடித்து கொண்டு போனார்கள். ஓகே, இதனால் அவர்கள் மனம் அடைந்தார்கள். அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தரேன். என்னாகும்? 21:5 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்ன சொன்னாங்க. சொன்ன உடனே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அங்கே என்னாச்சு? 23,000 பேர் அங்கே அடிச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவர்கள் தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசலை. மோச இடத்துலையும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசினார்கள். தேவனை கோபப்படுத்துவது. உடனே கர்த்தர் பார்த்தாரு, கொள்ளி வாய் சர்ப்பங்கள் அனுப்பிட்டார். அடிச்சு எல்லாரையும் கோத்தி அவுட், எல்லாம் காலி. இப்போ வருது வார்த்தை, இந்த மனம் திரும்பினா கொள்ளி வாய் சர்ப்பம் கண்டிப்பாக வரும். அதனால தான் ஆண்டு முன்னாடி இருந்து எச்சரிக்கிற தீர்க்க தரிசனங்கள் மூலமாக இந்த தூக்கம் வருதா? முகம்லாம் வாடி போச்சு, சத்தத்தை காணும், அழிலிய சத்தம்லாம் காணும். எனக்கு பிரச்சனை. அதனால தான் அப்பயே சொல்லி ஷார்ட்டாக முடிக்கிறேன்னு. என்னாகும்? 21:7 ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும். மோசே காலையில் தான் சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசலையா, எகிப்திலிருந்து எனக்கு கொண்டு வரலையா, எங்களை இங்கேருந்து அப்பமும் இல்லாமல் காய விடுறியே, கொள்ளி வாய் சர்ப்பத்தை ஆண்டவர் லைட்டா அப்படின்னாரு. அவ்வளோ சர்ப்பங்களாம் வந்துருச்சு, அவுட், குவிஞ்சு போச்சு. உடனே கிரீஸ் உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு வெள்ளியில் ஒரு சுரூபத்தை செஞ்சு மேலே கம்பத்தில் கொண்டு போய் வைத்தாங்க. அதை நிமிர்ந்து பார்த்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சர்ப்பத்தில் அவர்கள் அந்த வெண்கலத்திலையா, அதான் வெண்கலம் தான் சொன்னேன் இல்லையா, சொல்லிட்டா வெள்ளி சொல்கிறார், மன்னிச்சுக்கமா, கத்தோட ஆசீர்வதிப்பார். நல்ல இல்லையா? ஸோ வெண்கலத்தில் செஞ்சு வச்சுட்டாங்க. அதை நிமிர்ந்து பார்க்கிறவங்க. சரி, நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்த வார்த்தையை இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதே போய் 22:17 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யாருக்கு? ஆபிரகாமை கூப்பிட்டு ஈசாக்க பலியை செலுத்தி கர்த்தர் மீண்டும் திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் வேறு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ன அர்த்தம்? 100% அஷ்யூர்ட். மீண்டும் ஒன்று அழுத்தி சொல்ல, ஒன்று ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பருகி பெருக பண்ணுவேன், கடற்கரை அத்தனை போல உன் சந்ததியார் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார். வாக்கு பண்ணாரா? இப்போ இந்த செத்து போன ஆளெல்லாம் யார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை பெற்ற ஆள். தட் இஸ் வேர் த கனெக்ஷன் இஸ். சந்ததிக்கு வாக்கு தத்தத்தை பண்ணின அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லுவேன். எல்லாம் வந்தாங்க. ஆனா இடையில கர்த்தரை தூக்கி எறிஞ்சாங்க. அபிஷேகம் என்னும் தைலத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ எவ்வளவு இடத்துல மக்கள் மரித்தாங்க பார்த்தீங்களா? கிடியோன்ட்டு எவ்வளவு பேர், மோசே முதற்கொண்டு சோதம் குமாரால எத்தனை பேர், எல்லாமே வாக்கு தத்தம் பெற்றவர்கள். அவள் மரித்ததெல்லாம் கர்த்தருடைய கையினால். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தேவனை கோபப்படுத்துவது என்னன்னா, எப்படியாவது நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணணும். கர்த்தர் இதை செஞ்சிருவார். செய்யவே மாட்டேன். கர்த்தர் யாருன்னு தெரியாது. கர்த்தர் இச்சைக்கு வந்து துணை நிற்கிறதும் உன்னுடைய முறுமுறுப்புக்கு துணை மன்னிக்கணும். 5வது பாயிண்ட் முறுமுறுப்பு. ப்ரைஸ் பீட்டிக்கணும். முறுமுறுப்புக்கு துணை நிற்பதும் அல்ல. பாயிண்ட் 5 murmur and complain. முறுமுறுக்குதலும் குறை சொல்லுவதும். முறுமுறுக்கிறதும் குறை சொல்லுவதும். இந்த 14:37 வாசிக்கல. என்னாகும்? 14:37 இந்த 5வது பாயிண்ட். முறுமுறுக்கிறதும் குறை சொல்லுகிற அந்த ஆவி, இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம விட்டு விளக்கும். என்னாகுமோ? 14:37 சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர், வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். பயங்கரமான வார்த்தை. ஓகே, இது ஆவியார் போனவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். திடீர்னு இதை தானே நீ பேசணுன்னார். ஆனால் போன வாரமே கற்றுட்டு ஆயத்தப்படுறாங்க. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும்.
அப்போது சபையார் அவனுக்கு பாருங்க, சபையார் அந்த வசனம் சொல்லி சபையார் எல்லாரும் the whole congregation stood against him. அதே இடத்துல கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் பாதிக்கப்பட்டு சேர்த்தார்களாம். யாரு? அவங்களுக்கும் இந்த வசனத்தை கையில் வச்சுட்டு, அவர்களும் ஆகமத்தை கையில் வச்சுட்டு, அவர்களும் இன்னைக்கு எல்லாம் பார்க்குற மீட்டிங்ஸ்ல எல்லாம் சேரெல்லாம் பறக்கும். முந்தையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க, அங்கே மட்டும் சேர் பறக்கும், டீ காஃபி டம்ளர்லாம் பறக்கும். சில நேரத்தில் காணிக்கை பெட்டி பறந்து வந்து விழுந்துட்டு பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் காணிக்கை நிறைவுனால வந்து வெளியில் விழுதுலாம் பார்த்துருக்கேன். இப்போ பெண்டிகாஸ்ட் அதோட ஆரம்பித்து நியூஸில் இப்போ சிரிக்குது, தேசத்தில் சிரிக்குது. நம்ம ஆவிக்குரிய திருச்சபைகளை நடக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. தேவனை கோபப்படுத்துவது. ஏன் நானும் ஊழியக்காரன், நீ என்ன ஊழியக்காரன்? நீ ஊழியக்காரன்னா நீ வேலை செய்யணும், அமைய வாய் முடித்து வேலை செய்யணும், தான் ஊழியக்காரன். வாதையில் செத்துருவாங்க வசனம். சரி, ஓகே. 6வது கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். பயப்படாதீங்க, விட்டு சீக்கிரம் விட்டுறேன், உங்களுக்கு பாயிண்ட் முடிச்சாச்சு, கொஞ்சம் மட்டும்தான். கீழ்ப்படியாமை இது எல்லாத்துக்கும் பிரைமரி காரணம். இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வெளிப்பாடுகள் நிறைவேறதுக்கு காரணம் இந்த கீழ்ப்படியாமை. வார்த்தைகள் சொல்லுங்க. உபாகமம் 11வது அதிகாரம் 28, 29. என் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல், புரிஞ்சா? கர்த்தர் கொடுக்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வேறு உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீ வேறு அறியாத தேவர்களை பின்பற்றுவினால் சாபம் வரும். ஓவர். அப்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறாது. இனி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. கற்றுக்கு விரும்ப காரியங்களை செஞ்சுட்டு திருப்பி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையில் ஓடலாம், பாவங்கள் மன்னிக்கப்படலாம், கிருபையில் ஓடலாம், ஆனாலும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் இருந்தது மோசே, ஆரோன், மீரியாம். அவங்களுக்கு இடையில ஒரு டச் கொடுத்தாரு, திரும்பி வந்துட்டாங்க, தப்பிச்சாங்க. இல்லைன்னா நிற்க முடியாது. என் ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறார். 29வது வசனம், சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தரை பிரவேசிக்க பண்ணும்போது அங்கே மலையை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று கெரிசி மலையில் ஆசீர்வாதத்தை சொல்லு, ஏபால் மலையின் மேலே சாபத்தை சொல்லு. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தை சுதந்திரத்து கொடுக்கறதுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். யாத்திரை 32, 33 வாசிக்கிறோம். மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ என் பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஓகே, இது எல்லாம் நீங்கள் உட்காந்து தியானிக்கணும். தியானிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இன்னும் நல்ல ஒரு 2 காலமாட்டை சாப்பிட்ட சிங்கம் மாதிரி பலன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் தியானிக்கணும். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அற்பமாக விடவே மாட்டார், மனுஷங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பிரைஸ் பீ டு காட். தீர்க்க தரிசனத்தை விட மாட்டார். உனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரோ அதை நடத்துவார். அந்த கர்த்தருக்கு கோபம் போட்டுதார். கீழ்ப்படியாமை இது எல்லாமே தேவனாலே வந்தது. ஏன்னா 12:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9வது வசனம், ஆரோனும் மீரியாமும் மோசைக்கு விரோதம் என்ன பேசினாங்க? கர்த்தர் எங்கள்கிட்ட பேசலையோ. இது ஒரே வார்த்தை தாங்க. வசனம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அப்படியே சுற்றி பார்த்தா மேகம்ல திரண்டு வந்துருச்சு கர்த்தருடைய கோபம். பேசக்கூடாது. எப்பயும் சொல்லு, கிறிஸ்தவனுக்கு வாய் பேசவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பேச, உங்கள் வாழ்க்கையை சாட்சியை பேசாதவங்களை கட் பண்ணி விடுங்க. உங்கள் தேவனுக்கு விரோதம் உங்களுக்கு சிந்தைகளை கெடுக்கிறாங்களோ அவங்களை கட் பண்ணி விடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பொருள், எந்த மனுஷன், அதாவது உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்கள கட் பண்ணி விட்றாரு. சில சொல்ல உட்காந்து ஜோமன் உட்காந்துவாங்க, அவங்கள நமக்கு பிடிக்காது. அதனால தான் எல்லா குடும்பம் சீரழிஞ்சு கிடக்கு. ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட நேராக பார்த்துக்கிறேன். தம்பி, நீ ஆண்டவர்கிட்ட நேராக போக முடியாது. தங்கச்சி, நீ ஆண்டவர்கிட்ட நேராக போக முடியாது. உனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசாரியன் வேணும். உனக்கு வீட்டில் ஒரு ஆசாரியனை கர்த்தர் வச்சிருக்காரு. நீ சின்ன பிள்ளையா இருந்தால் அந்த ஆசாரியனுக்கு கீழ்ப்படி. அன்றைக்கி அவன் அப்படி பண்ணிக்கிட்டு, அன்றைக்கி அவன் அப்படி பண்ணிட்டு, நீ கேட்டு வந்து ஜோமனை சொல்கிறான், சொல்லுவான். நீ உட்காந்து ஜோமன், அவ்வளோதான். ஏன்னா அவங்கள பேசாது. அவங்க கர்த்தர் நடத்துறதுக்கு அந்த ஊழியத்து கிரீடம் அவங்க மேலே இருக்குது, அபிஷேக கிரீடம் இருக்குது. நீ அவர்களுக்கு கீழ்ப்படுத்தா உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் உட்காந்து உனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். கையை பிடிச்சி எழுப்பி ஓடி வரணும். இதுதான் கனமுள்ள ஊழியம். எங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து உனக்காக ஓடி வந்துருக்கணும். அப்போது வீட்டில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஜெபம் பண்ணுன்னா உடனே போய் சரி கார் போய் ஜெபம் பண்ணு. சரி சொல்கிறேன்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணு. அதை விட்டு நான் நேற்று பண்ணல, நீங்கள் பார்க்கலையா, இன்னைக்கு காலையில் 10 நிமிஷம் பண்ணி நீங்கள் பார்க்கலையா? இல்லைப்பா, இந்த 10 நிமிஷம் ஜெபம்லாம் பரலத்துக்கு இல்லை, நம்ம வீட்டு கூரைக்கு கூட போகாது. நோவே நீண்டு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமே, பொருளாச ரெஜிஸ்டர் ஞாபகம் இருக்குல்ல, பெட்ஷீட் வந்து ராத்திரியில் உதறது, காலையில் புறப்பட்டு ஓடுறது ஆஃபீஸ்க்கு. ஆண்டவரே லேட் ஆகிடுச்சு ஆண்டவரே, ஏன்னா அலாரம் தானாக எடுத்துக்கொண்டு இருந்தது, எண்ணில் அடிக்கவில்லை, அதனால் லேட் ஆகிடுச்சு.
புறப்பட்டு தங்குன்னு போகிறப்ப பாருங்கள், லேட்டாக ஓடுற அன்னைக்கெல்லாம் எல்லா டிராஃபிக் சிக்னலும் ஆன் ஆகும். கரெக்டாக நம்ம போகிறப்பக்கு ரெட் சிக்னல் ஆகும், நம்ம அங்கே நிற்போம். மற்ற நாளாக பஸ்ஸு ஃப்ரீயாக போகும், 8:40 பஸ்ஸு ஃப்ரீயாக போகும். நீ 8 மணிக்கு எந்திரிச்சு ஓடி பாருங்க, 8:40 கால் தூசி கூட இருக்க இடம் இருக்காது, ஃபுல்லாக தான் வரும். அப்போல்லாம் அந்த ஆண்டவரை கோவப்படுத்துகிறோம், ரொம்ப நம்பி வந்தேன் ஆண்டவரே, அதான் அந்த வார்த்தை. இதே பிளானிங் இல்லை, ஆண்டவே ஜெபம், ஆண்டவே பைபிள். டேடி நீங்கள் வசனம் அனுப்பிட்டாங்க, ஓகே, காலில் பேசின வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவீராக சொல்லிகிட்டே ஓடுறது. ஆண்டவர் சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ணியார் ஆண்டவர், வந்தேன் ஆண்டவர். சாயந்தரம் வரும்போது என்ன ஸ்பீடில் வருவது தெரியுமா? சுட்டெரிச்ச வாத்து மாதிரி வரும் பின்னாடி. என்னப்பா ஜெபம் பண்ணலையா? பண்ணுவேன் நான் பண்ணுவேன். படுக்க வரும்போது அப்போ பைபிள் எடுத்து 9:45 எடுத்து வச்சு உட்காந்தா அவ்வளோதான், டாம் அண்ட் ஜெரி கொட்டுற மாதிரி கண்ணு மேலேருந்து ஒரு டொப்னு ஒட்டும் பார்த்து. அப்போ ஒரு உண்மையான ஜெபம் வரும், ஆண்டவரே என் நிலைமை நீர் அறிவீர் ஆண்டவரே. இவங்களை சொன்னால் புரியாது ஆண்டவரே, நீரின் உள்ளத்தை அறிந்திருக்கிறீர், என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. பொன்லாசர் சொல்லுவார், சார் மியூசிக் ஸ்பீக்கர் சொன்னார், ஓகே ஃபைன், பெட்ஷீட்டை உதறி காலில் பிடிச்சிப்பானான், ஏன்னா இழுத்தா மேலே வந்துடும்ல. காலில் பிடிச்சிக்கிட்டு நீண்டு படுக்கிறேன் சுவாமி ஆமேன்னு முடிக்குவானான். ஜபம் அவங்களாம் எந்திரிக்கவே கூடாது, படுத்துறோம். காலை எந்திரிச்சு ஜபம் பண்ணுறான்டவரே. காலை எந்திரிக்கிறியா? எழும்புறதுன்னா காலைங்கிறது காலை 4 மணிக்கு எந்திரிக்க பிறகு தான் காலை. விடியற்கால யோசுவா எழுந்து விடியற்காலையில் போய் எழுந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்து விடியற்காலையில் போய் நின்னார், மோசே விடியற்காலையில் போய் நின்னார். அதனால தான் மோசைக்கு 5 புத்தகம் கொடுக்கப்பட்டது. டோரா வாஸ் கிவன் டு ஹிம். தீர்க்கதரிசனம் தேவனுடைய சமுத்திரம் போய் நின்னாங்க. யுத்தம் நடக்கும்போது அதிகாலையில் போய் நின்னாங்க. தங்களுடைய வாழ்க்கை புறப்படும் போது அதிகாலையில் தேவனோட நின்னாங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலமே போய் நின்னாரு, அதனால உயிர் தெழுந்தாரு. பிரைஸ் பீ டு காட். நமக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. பைபிள் வாசியா? காலையில் டைம் இல்லை, சாயந்தரம் பார்க்கலாம். டைம் இல்லாதவங்களுக்கு கவனிச்சுக்கோ, டைம் இல்லைன்னு சொல்கிறேன், நமக்கு டைம் இல்லை தான். டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு 24 hours டைம் தாராளமாக இருக்குது. நான் வர ஜோப் மாட்டேன், இந்த 24 hours பதில் 42 hours கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு இருந்தேன் வீட்டிலேயே. நல்லா இருக்கும்ல, நான் ஆண்டோட சமூகத்தில் ஒரு இப்போ 4 மணி நேரம் நிற்கிறது பதில் அப்போ ஒரு 10 மணி நேரம் நிற்கலாம். சாட்டர்டே ஓ அப்படியா, அது வரையா? ஓகே ஓகே, யோசிச்சு பாருங்கள். கற்றுக்கூடாது, அது வந்து கோபப்படுத்தக்கூடாது, ஆண்டத்தில் ஓடி வரணும். 1 Corinthians 8:12 சொல்லுகிறது, சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதினால், கிறிஸ்துவின் மனசாட்சியை புண்படுத்துகிறதினால், அவர்கள் மனசாட்சியை புண்படுத்துகிறதினால் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு பெரியவங்களும் சின்னவங்களும் சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படி. இதை விடுனாலும் விடு, இந்த மொபைல் ஃபோனை விடுன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நான் சொல்கிறேன் உனக்கு, நீ டேடின்னு என்னை கூப்பிட்றது உண்மைன்னா தேவையில்லை மொபைல் ஃபோனை தூக்கி போடு. அதில் வசனங்கள் வேறு முன்னாடி வச்சுக்கிறது. அப்படி 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 அவங்க அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படி ஒரு தட்டுறது எங்கெல்லாம் தெரியாது. நீ தட்டுறதுக்கு முன்னாடி தட்ட போகிறேன்னு எங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் கார்டு, அதுதான் அபிஷேகம். நீ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இப்போ சொல்லவா முடியும்? ஏன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேரணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். நம்ம போகணும். அதுக்காக ஆண்டவர் மோசையே நான் காணான பார்க்கலாம் பரவாயில்ல ஆண்டவரே, மோசை போல உம்மட்ட வந்துடுறேன்னு. மோசை பூமியிலுள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணம். அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சினார். எச்சரிப்பார், யாருக்கு ஒருத்தருக்கு விரோதம் உண்டு பண்ணக்கூடாது. நான் அவன் சொன்ன அதனால இதை செஞ்சேன் அவளை சொல்லக்கூடாது. அவன் சொன்னா உன் காது உலகத்தின் காது, கர்த்தருடைய காது. அந்த காதில் ஏற்கனவே ஓட்டை, இதில் நீ வேற 4 போட்டு வச்சிருப்ப சைடில். அவன் உள்ளே இருக்க ஓட்டையை சரி பண்ணு. இன்னைக்கு எம்சியில் வாங்கி கரைச்சி ஊற்று இந்த வசனத்தை வச்சு இயேசுவின் நாமத்தினார். அல்லேலூயா. இது யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் இருக்கும் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஊழியத்தின் தாகங்களை கொடுத்துருக்காரு, ஊழியத்தின் வாசல்களை திறந்திருக்காரு, சிலருக்கு சபைகளை கட்டுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் இழந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஐ சி பிரதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு பிரதர், நீங்கள் வேஷ்டி ஒயிட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறீங்க, வீட்டில் வெராண்டாவில் உட்காந்துருக்கிறீங்க, மேலே ஃபேன் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சபையின் தரிசனத்தை நீங்கள் எழுந்து உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு புதிய ஊழியத்தின் பாதையை திறக்கிறேன், உன்னுடைய பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பி என்று. உங்களுடைய பெயர் ஜெயராமன். கர்த்தருடைய பார்த்து பற்றி கொள்ளுங்கள். எல்லா கைகளை எடுத்து கர்த்தர் சோத்திரம் சொல்லுங்கள். ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், க்ளோரி பீ டு காட். ஸோ தேவனுக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாக பேசினாலே கர்த்தருக்கு விரோதமான பாவம்.
அதனால தான் இங்கே பற்றி அங்கே சொல்லாத, அங்கே பற்றி அங்கே சொல்லாத. உன் பெரிய அக்கா உன்னை உட்காருனா உட்காரு, உங்கள் அண்ணன் நில்லுனா நில்லு, அதோடு விட்டுறணும். உங்கள் டீச்சர் சொன்னால் கேளு, அதுக்கு கீழ்ப்படி. ஒரு போதகர் சொன்னால் கண்டிப்பாக கீழ்ப்படி. உன்னை பற்றி ஒரு ஸ்டடியில் எழுத சொன்னேன், இதெல்லாம் எழுதிட்டு உனக்கு விரும்பினா ஃபோட்டோ பண்ண. ஒரே ஒரு ஆத்மா தான் டாடி எழுதி பார்த்தேன், அது எடுத்த கர்த்தர் எனக்கு காமிச்சார், என்னை பற்றி காமிச்சார்னு. சிலக்கு என்னென்ன தெரியல, பைபிள் ஸ்டடியில் எனக்கு எழுத சொன்னல, இதெல்லாம் எழுதி ஆவிக்குரிய காரியங்களும் உலகத்திற்கு இதெல்லாம் என்கிட்ட மாறன்னு சொல்லி எழுதி ஜோம் பண்ணுங்க, கத்தவங்களுக்கு காண்பிப்பார். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியாது. ட்ரை பண்ணவங்க என்கிட்ட சொன்னாங்க, கத்தர் மைமண்டாகட்டும். மாறுதல் கத்தர் பேசுகிறான்னா மாறணும். அதே வேளை இருதயத்திற்குள்ளதாக இருந்தால் வார்த்தைகள் உள்ளே போகாது, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் வேகமாக பாய்ச்ச முடிக்கிறேன். ஓகே, நீதிமொழிகள் 6:14. இருதயத்தில் தெரியாவாரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறவன் தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறவன். ஓகே, சடிதில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இதெல்லாம் வாலிப பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாக கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் படிக்கணும். நீங்கள் மெசேஜை திருப்பி கேளுங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் ஃபோட்டோஷாட் கூட அனுப்புகிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன மேட்டிமையான கண், ஐ எம் அ பாஸ்ட், நோ வே அட் ஆல். ஓகே, பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்கை, குற்றப்படுத்தி அவங்களை காயப்படுத்துறது, துராலோசனை பிணைக்கும் இருதயம், சத்தியத்தை கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து, நீங்கள் வாசிக்கிற வேத புத்தகத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது துராலோசனை பிணைக்கும். அங்கே என்ன செய்கிறது? அடுத்த வார்த்தை, தீங்கு செய்வது விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் வருவது. 20வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அது சத்தியத்தை சார்ந்திருக்குமானால். ஏசாயா 44 கத்து 26வது வசனம். நீங்கள் பாயிண்ட்ஸ் கவனிச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நினச்ச டைம் வேறு அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய் கற்றுக்கு மையம் உண்டாகட்டும். என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. ஓகே, எழுதி வச்சுக்க, இந்த வார்த்தையை எழுதிக்கங்க பார்க்கலாம். ஏசாயா 44:26 வார்த்தை கேட்டுக்கங்க. தீர்க்க தரிசனம் என்பது என்ன, வெளிப்பாடுதல் என்பன, தீர்க்க தரிசி எப்படிப்பட்டவன். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறாததற்குரிய காரியங்களை பார்த்தோம். அப்போது ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தர்கிட்ட ஊழியம் செய்கிற பொழுது என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவேன். குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்ற பட்டணங்களுக்கும் சொல்லி பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிறார். அல்லேலியா சொல்லுங்களேன், அல்லேலியா சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18, 19. பிரைஸ் பீ டு காட். கவனிச்சுக்கோங்க, மத்தேயு 5:17. கண்டிப்பாக அந்த மெசேஜ் தியானித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நியாயப்பிரமாணத்தை கவனிச்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினைக்காதீர்கள். அவங்க வனாந்தரம் செத்து போனாங்க. இன்றைக்கும் கற்றுக்கு வராமல் இருக்கவங்க கர்த்தர் அடிக்க தான் போகிறாரு, அடிச்சுட்டு தான் இருப்பார். அவர் வருகை மட்டும். மனம் திரும்புதல் கேட்ட கனிகள் வேறு, ஆனால் எதிர்ப்பின் கனிகள் வேறு. அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணங்கள் அழிந்து போகுது, தீர்க்க தரிசனம் நடக்கலை அப்படின்னா அதை நான் அழிக்கலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன். ஸோ வந்தது நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, நமக்கு கொடுத்த பாதைகளை நிறைவேற்ற அவர் வந்தார், அதை நிறைவேற்றுவார். ஆமென். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தீர்க்க தரிசனம் என்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. தீர்க்க தரிசிகள் தேவர்களை பெற்று உனக்கு கூறினார்கள், அந்த வார்த்தையில் ஒன்று விழாது. ஆமென் சொல்லுவேன். ரைட். ஆகையால் இந்த கற்பனைகளை மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். வராமல் சொல்லுங்களேன். சரி, இப்போ உங்கள் பிள்ளைகளை அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளலனாலும் சத்தியத்தை அறிவிக்கணும். ஆனால் சாட்சியோடு அறிவிக்கணும். என்ன அறிவிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்ன அறிவிக்கிறோமோ அதை நம்ம அனுபவிக்கணும். என்ன அறிவிக்கிறோமோ அதை தேவனிடத்தில் பெற்றிருக்கணும். இதான் கர்த்தர் விரும்புகிறார். வாக்கு பண்ணின தேவன் நீ போய் சேரும் வரைக்கும் கர்த்தர் உன் கூட வருவார். மகனே மகளே, தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகவில்லை. உன்னை குறித்து சொல்லப்பட்ட வெளிப்பாடுகள் ஒழிந்து போகவில்லை. கர்த்தர் தீர்க்க தரிசன வரம்புகளை விரும்புங்கள் என்று நாம் கட்டளையிடுகிறார். விரும்புங்கள். கர்த்தர் உங்களை பரலோகத்தில் பெரியவனாய் கத்த வைக்க விரும்புகிறார். எல்லா கண்களை போடலாமா? அப்படி 50 கண்களை அப்படி கையை வைத்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரத்தில் பேசுங்களா, ஒரு வார்த்தை பேசுங்களேன். ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் என்பது எனக்காக உரைக்கப்பட்டது, வெளிப்பாடுகள் எனக்காய் கொடுக்கப்பட்டது.
அப்படி இருக்க நீர் என்னிலே கிரியை எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். எல்லா ஸ்தோத்திரம் சொல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா லார்ட். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல எல்லா சொல்ல கைகளை வைத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் செயல்படுத்தும் ஆண்டவரே. என் ஊழியத்தின் தரிசனமும் கீழ்ப்படிதலும் இந்த தரிசனங்களும் இந்த வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் என் வாழ்க்கையில் செயல்படுகிற பயத்தை கனத்தை எனக்கு தார ஆண்டவரே. அப்பா என் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியே ஒவ்வொரு கிரை செய்தல்வீராக கர்த்தரை பார்க்கிறவர்களும் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வார்த்தையை மட்டும் தேடி இதில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை ஊழியர்களை சபைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய எல்லைகளில் இருக்க ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்தரலும் காத்துக்கொண்டு இந்த வாரமெல்லாம் தேவனுடைய மகிமையை நாங்கள் காணும்படி கிருபை பாராட்டும். என் பிள்ளைகள் மேல் உங்களுடைய வார்த்தையின் அபிஷேகம் தங்கி இருப்பதாக இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்தில் அனல் மூட்டி எழுப்பி நான் ஜெபிக்கிறேன். எழும்பச்சை பிரகாசிக்க பண்ணும். எல்லா தடைகளையும் உடைத்து இந்த வாரத்தை உடைய ரத்தத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தத்தினால் கழுவி ஜெபிக்கிறோம்.